Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரிஸ் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் ஏரிஸ் அல்காரிதம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். ஏரிஸ் அல்காரிதம்னா என்ன அல்காரிதம்? இது ஒரு ரெக்கவரி சிஸ்டம் அல்காரிதம். ஓகேவா? ரெக்கவரி சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் ஏரிஸ் அல்காரிதம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ரெக்கவரி சிஸ்டம்னா என்னென்னு போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இது பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக புரியும். ஏரிஸ் அல்காரிதம்க்கு ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்காரிதம் ஃபார் ரெக்கவரி அண்ட் ஐசோலேஷன் எக்ஸ்ப்ளோரிங் செமாண்டிக்ஸ் அல்காரிதம். ஓகேவா? இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிபிஎம்எஸ்ல ரெக்கவரி அல்காரிதமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஏரிஸ் அல்காரிதம் அப்படின்றது. ஓகே, இது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்சிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, அதாவது ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிபிஎம்எஸ்ல ஏரிஸ் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு நம்ம ஏரிஸ் அல்காரிதம்ல அப்படின்னு பார்த்தோம்னா லாகிங், டிரான்சாக்ஷன் டேபிள், டர்ட்டி பேஜ் டேபிள். ஓகேவா? லாகிங் அப்படின்னா என்னன்னா மெயின்டைனர் லாக், அதாவது ரைட் ஹெட் லாகிங் புரோட்டோகால் அப்படின்னு சொல்வோம். ரைட் ஹெட் லாகிங் புரோட்டோகால்னா ரெஜிஸ்டரை தான் நம்ம லாக் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள நீங்க உள்ள போறீங்கன்னா யாரு எப்போ போறீங்க, எந்த டைம் போறீங்கன்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல நீங்க ரைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்லயும் ஒவ்வொரு அப்டேட் நீங்க கொடுக்குறப்பையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஒன்னொன்னு பண்றப்பயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெஜிஸ்டர், அதாவது லாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஆக்சுவல், அதாவது டேட்டாபேஸ்ல நம்மளுடைய அப்டேட் வந்து ரெக்கார்ட் ஆகும் முன்னாடி லாக்ல நம்மளுடைய அப்டேட் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், டேட்டாபேஸ்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இது ஏதாவது ஏன் இதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன ஏன் வந்து அந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். இப்போ ஏதாவது சப்போஸ் மிஸ் ஆயிட்டாங்க, யாராவது உள்ள வந்தவங்க ஏதாவது ஒரு ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், யார் உள்ள போயிருக்கா நம்ம ஈஸியா அந்த லாக் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ ஏதாவது டெட் லாக்கோ ஏதோ அக்கறை ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷன்ல நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் யார் யார் என்னென்ன டைம்ல போயிருக்காங்க, என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிற சமயத்துல யூஸ் பண்றதுக்காக நம்ம லாகிங் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் லாகிங். செகண்ட் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேபிள். டிரான்சாக்ஷன் டேபிள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனா ஒரு டேட்டாவை ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு நம்ம மாத்துறது. ஓகேவா? இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ரீட், ரைட், அப்டேட்னு இந்த மாதிரி நான் பண்ற ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும், அதாவது ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையுமே நான் என்னுடைய ஒரு தனி டேபிள்ல மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் நான் இப்போ ரைட் பண்ண போறேன், நான் இந்த டிரான்சாக்ஷனை ரீட் பண்ண போறேன், நான் இந்த டிரான்சாக்ஷனை அப்டேட் பண்ண போறேன்னு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபில் பண்றது வந்து டிரான்சாக்ஷன் டேபிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டர்ட்டி பேஜ் டேபிள். டர்ட்டி பேஜ் டேபிள்ன்றது இன்னொரு டேபிள். ஓகேவா? இந்த டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாபேஸ் பேஜை மெயின்டைன் பண்ணும். அதாவது இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்தை டிரான்சாக்ஷன்ல மாடிஃபை பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டர்ட்டி பேஜ் டேபிள்ல என்ட்ரு பண்ணிக்கும், ஆனா மெயின் டிஸ்க்ல கொடுக்காது. அதாவது நான் இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டர்ட்டி பேஜ் டேபிள்ல யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அங்க நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது. இது டர்ட்டி பேஜ் டேபிள். இது மூணும் தான் எனக்கு ஏரிஸ் அல்காரிதத்தோட காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரிஸ் ரெக்கவரி ப்ராசஸ். அதாவது இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல டெட்லாக் அக்கர் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும், ரெக்கவரி பண்ணணும். அதுக்கு நான் என்ன அல்காரிதம் யூஸ் பண்றேன், ஏரிஸ் அல்காரிதம் யூஸ் பண்றேன். அப்போ இந்த ஏரிஸ் ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா 3 மெயின் ஃபேஸஸ்ல நடக்கும். அனாலிசிஸ், ரீடு, அண்டு. ஓகேவா? அனாலிசிஸ் ஃபேஸ் அப்படின்னா என்ன, நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அங்க என்ன நடந்திருக்கு, ஏன் டெட்லாக் அக்கர் ஆயிருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபுல்லா கெஸ் பண்றது தான் அனாலிசிஸ் ஃபேஸ். அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட லாகை ஸ்கேன் பண்றேன். ஸோ ஸ்கேன் த லாக். ஸ்கேன் த லாக்னா நான் என்னோட லாக் புக் செக் பண்றப்ப யார் முதல்ல, அதாவது இப்போ யார் லாஸ்டா உள்ள போயிருக்கா செக் பாயிண்ட்ல, என்ன பண்ணிருக்காங்க, எந்த டிரான்சாக்ஷன் போயிருக்கு, யாரால எனக்கு வந்து அந்த கிராஷஸ், அதாவது டெட்லாக்ல ஹேண்டில் ஆயிருக்கும், அதாவது அக்கர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் லாகை வந்து ஸ்கேன் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீபில்ட் டிரான்சாக்ஷன் டேபிள். அதாவது நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட டிரான்சாக்ஷன் டேபிள்ல ரீபில்ட் பண்ண, அதாவது திரும்ப வந்து போடுறது, யார் யாரை ஆக்டிவேட் பண்ணலாம், கமிட் பண்ணலாம், அபார்ட் பண்ணலாம், நான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி பண்றது. அடுத்து ரீபில்ட் டர்ட்டி பேஜ் டேபிள். டர்ட்டி பேஜ் டேபிளையும் நான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். எதுக்காக, எந்த டேட்டாபேஸ் வந்து மாடிஃபை ஆயிருக்கு ஏதாவது அப்படின்னு நான் செக் பண்றதுக்காக. இங்க நான் டேட்டாபேஸ்ல மாடிஃபை பண்ணா டிஸ்க்லயும் மாடிஃபை பண்ணணும்னு எனக்கு எந்த நெசசிட்டியுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ரீடோ ஃபேஸ். ரீடோ ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா நான் ஒரு விஷயத்தை திரும்ப செய், இதை நீ செய் அப்படின்னு நான் சொல்றதுக்காக கொடுக்கறது தான் ரீடோ ஃபேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரீடூயிங் அப்டேட்ஸ்,
அதாவது என்னோட விஷயங்கள் டிரான்சாக்ஷன்லயும் என்னோட லாக் புக்லயும் நான் அப்டேட் பண்றது. ஓகேவா? எந்த விஷயத்தெல்லாம் நான் திரும்ப பண்ணேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் கொடுக்கறது. இது எனக்கு தப்பா ஆயிடுச்சு, அபார்ட் ஆகுது, அதனால நான் இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த ப்ராசஸ் நான் திரும்ப பண்றேன். ரீடூயிங் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் யூசிங் செக் பாயிண்ட்ஸ். யூசிங் செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய லாக் பாயிண்ட்டை கம்மி பண்ணும். ஓகே, லாக் அதாவது மெயின்டைன் பண்ற லாகை கம்மி பண்ணிட்டு செக் பாயிண்ட்ஸ் அதிகம் வைக்கும். செக் பாயிண்ட்ஸ் அதிகம் வச்சுச்சுன்னா எனக்கு கரெக்ட் பர்சன்ஸை மட்டும் தான், கரெக்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்னால் உள்ள போக வைக்க முடியும். ராங்கா ஏதாவது நடக்குது அப்படின்னா நான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது ரீடோ ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டோ ஃபேஸ். அண்டோ ஃபேஸ் அப்படின்னா அதாவது என்னோட ப்ராசஸ் கமிட் ஆயிருக்கா இல்லையா நான் செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்டூயிங் இன்கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதாவது ரீடோ ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய அப்டேட் நடந்ததுக்கு அப்புறம் என்னுடைய டிரான்சாக்ஷன் டேபிள நான் செக் பண்றேன். அப்படி செக் பண்றப்ப சம் ப்ராசஸ் எனக்கு கமிட் ஆகாம, அதாவது அலோகேட் ஆகாம நிக்குது, ஏதோ தப்பால நிக்குது, எதுவுமே செய்யாம அப்படின்னா நான் அதை கண்டுபிடிச்சு அண்டோ ப்ராசஸ் பண்ணுவேன். அண்டோ ப்ராசஸ்னா அதை என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், ரெக்கவரி பண்ணி எடுத்துக்குவேன். இதை நான் அண்டோ பேஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகே, ஜென்ரேட்டிங் காம்பன்சேஷன் லாக் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன, இப்போ ஏரிஸ் அல்காரிதம் கொடுக்கும்னாச்சு, இது என்ன ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா காம்பன்சேஷன் லாக் ரெக்கார்டை ஜென்ரேட் பண்ணும். அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன் நடக்கிறப்பையும் அண்டோல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே என்ட்ரி பண்ணிக்குவேன். ஓகேவா? இந்த காம்பன்சேஷன் லாக் ரெக்கார்ட்ல என்னுடைய அண்டோ ஆப்ரேஷன் நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டே இங்க ரைட் பண்ணிக்கிட்டே வரணும். இது எனக்கு எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய சேஃப்டிக்காக. திரும்ப ஏதாவது எனக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கு அப்படின்னா நான் இந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணி நான் என்னுடைய பிரச்சனையில இருந்து நான் ரெக்கவர் ஆயிக்க முடியும். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு அண்டோ ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது அனாலிசிஸ் ஃபேஸ். இதுல லாக ஸ்கேன் பண்ணணும், டிரான்சாக்ஷன் டேபிள ரீபில்ட் பண்ணணும், டர்ட்டி பேஜ் டேபிள ரீபில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எனக்கு ரீடோ ஃபேஸ். ரீடோ ஃபேஸ்ல என்ன பண்ணணும், ரீடூயிங் அப்டேட் பண்ணணும், யூசிங் செக் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் அண்டோ ஃபேஸ். அண்டோ ஃபேஸ்ல எனக்கு என்ன பண்ணணும், இன்கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனை அண்டூயிங் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், காம்பன்சேஷன் லாக் ரெக்கார்டை ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏரிஸ் அல்காரிதம். நமக்கு ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் ஏரிஸ் அல்காரிதம்ல எனக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா ஹைலி ரெலியபிள். ஹைலி ரெலியபிள் அப்படின்னா என்ன, நான் எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும், எங்க வேணா என்னால மெயின்டைன் பண்ண ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன், நான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னுடைய டிரான்சாக்ஷன்ல யூஸ் பண்றதுனால நான் இந்த ஏரிஸ் அல்காரிதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன, நான் பண்ண வேண்டிய ஒர்க் அதாவது எவ்வளோ ஒர்க் தேவைப்படுதோ அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் செய்ய வேண்டிய வேலை எனக்கு கம்மியாக தான் இருக்கும். அடுத்து என்ன, அதாவது நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டு ஆனால் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கடகடன்னு கொடுத்துரும். ஓகேவா? இதை நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா எஃபிஷியண்டாக இருக்கு அப்படின்னு சொல்வேன். நெக்ஸ்ட் ஸ்கேலபிள். ஸ்கேலபிள் அப்படின்னா லார்ஜ் ஸ்டோரேஜ் இருக்கலாம். ஓகே, நான் எங்கே வேணா எப்போ வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய டிடி டேபிளாக இருந்தாலும் சரி, டிபிடி டேபிளாக இருந்தாலும் சரி, அதாவது டிரான்சாக்ஷன் டேபிளாக இருந்தாலும் சரி, டர்ட்டி பேஜ் டேபிளாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னோட டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்காக எனக்கு ஏரிஸ் அல்காரிதம் யூஸ் ஆகுது. ஸோ அட்வான்டேஜ் என்ன, ஹைலி ரெலியபிள், எஃபிஷியன்ட், ஸ்கேலபிள். ஓகேவா? என்னெல்லாம் ஃபேஸஸ் இருக்கு, அனாலிசிஸ் ஃபேஸ், ரீடோ ஃபேஸ் அண்ட் அண்டோ ஃபேஸ் இருக்கு. என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு ஏரிஸ் அல்காரிதம்ல, லாகிங், டிரான்சாக்ஷன் டேபிள், டர்ட்டி பேஜ் டேபிள். ஓகேவா? இவ்வளோதான் எனக்கு ஏரிஸ் அல்காரிதம். ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய பேப்பருக்கு செக் பண்ணணும் அப்படின்னா டிபிஎம்எஸ்க்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.